அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் பராபவ வருஷம். கடந்த வருஷம் தமிழ் விஸ்வாவசு வருஷம் இருந்துச்சு. அந்த வருஷம் முடிஞ்சு இப்போ நடப்பு வருஷம் பராபவ வருஷம், தமிழ் வருஷம். இந்த பராபவ வருஷத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், தமிழ் மாதம் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் 12 மாதங்களை உள்ளடக்கியது. இந்த தமிழ் வருஷத்தில், இந்த தமிழ் பராபவ வருஷத்தில் என்னெல்லாம் நடக்க இருக்குது அல்லது எப்படிப்பட்ட பலன்கள் இந்த தமிழ் வருஷத்தில் உலகத்தில் பிறந்த நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மொத்தம் தமிழ் வருஷம் 60 உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் இப்போ நடப்பு வருஷம் பராபவ வருஷம். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் ஒரு வெண்பா பாடியிருக்காங்க, ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அந்த வருஷத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க பாடலாக தொகுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பாடலுக்கான பலனை மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் என்ன, அந்த பராபவ வருஷத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக வர்ண பகவானுடைய அனுகூலம், அனுகிரகம் இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதுலேயும் வருஷத்தினுடைய மிடில் 6 மாதத்துக்கு அப்புறமாக இந்த பலன்கள் இன்னுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாட்டில் மழை வளம் எப்படி இருக்கோ அப்படி தான் மக்களுடைய வளங்கள், செழிப்புக்கள் இருக்குது. அதனால் இந்த வருஷம் மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை தான் அந்த பராபவ வருஷத்தில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக மக்கள் பெரிய லெவலில் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த பராபவ வருஷத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த வருஷத்தில் நல்ல ஒரு மழை பெய்தால் கூட வருஷத்தினுடைய பிற்பகுதியில் இன்னும் சிறப்பான மழை வளங்கள் இருக்குது. மக்கள் மகிழ்ச்சியாகவும் செழிப்போடும் வாழ்வார்கள். மக்களுக்கான நோய் நொடிகள் குறைஞ்சு சுபிட்சமாகவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதா இந்த பராபவ வருஷத்தினுடைய பலன்கள் நமக்கு முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சாங்கத்திலையும் அதை தான் சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக மெயினாக பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் ஒரு வருஷத்துக்குன்னு ஒரு ராஜா இருப்பார். எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா, மந்திரி, ஒரு சேனாதிபதி இருக்காரோ அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் அந்த வருஷத்துக்குன்னு ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், ஒரு சேனாதிபதி இருப்பார். இவங்க 3 பேர் தான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த பராபவ வருஷத்துக்கு ராஜா யார் அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் போற்றி புகழக்கூடிய குரு பகவானே இந்த வருஷம் ராஜாவாக வர்றாரு. இது ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா நவகிரகங்களில் நம்ம சுபகிரகன் பார்க்குறதே குரு பகவான் தான். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குற போது இந்த பராபவ வருஷத்தில் குறிப்பாக ராஜாவாக குரு பகவான் வர்றார். சரி, இந்த ராஜாவாக வர்றதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். பொதுவாகவே குரு அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், பக்தின்னு அர்த்தம், ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்னு அர்த்தம், இறை வழிபாடுன்னு அர்த்தம், இறை அருள்னு அர்த்தம். இது அத்தனையுமே இந்த வருஷம் கூடும். ஆக நமக்கு இறை நம்பிக்கை அதிகமாகும். மக்களிடத்தில் பக்தியான ஒரு உணர்வுகள் பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, அதை காட்டிலும் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பூமியில் பிறந்த நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த வருஷத்தில் ராஜாவாக வர்ற குருவால் நமக்கு கிடைக்கிறதுக்கான நன்மை. மக்களுமே பெரிய லெவலில் ஒரு தெய்வ அனுகூலத்தை கடைப்பிடிக்கிறது, ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறதுக்கான குருனாலே உண்மை, நேர்மை, ஆச்சார அனுஷ்டானங்கள், ஒழுக்கம் இதையெல்லாம் மக்கள் கடைப்பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவரால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குரு அப்படின்னாலே ஃபைனான்சியல்னு அர்த்தம், பொருளாதாரம்னு அர்த்தம். அவர் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகன், பொக்கிச அறைய சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருஷம் நமக்கு ராஜாவாக வந்திருக்கிறதுனால மக்களிடத்தில் ஃபினான்சியலாக, அதாவது மணி ரொட்டேஷன், பணப்புழக்கங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு.
நமக்கு பர்ச்சேசிங் பவர் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ராஜாவால் நமக்கு குரு பகவானால் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் குரு பகவானால் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே குரு அப்படின்னாலே வியாழ நோக்கம், குரு பகவானுடைய அனுகூலம். யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ, ஸோ இது வரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு அல்லது டிலே ஆனவங்களுக்கு, காலதாமதமாக இருந்தவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு, மேரேஜே வேண்டான் இருந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு ராஜாவாக வர்றதுனால இந்த வருஷம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் பேங்கிங் செக்டார் உலகம் முழுவதுமே நிதி நிலைமைகள் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. குருன்னா ஃபினான்ஸுன்னு அர்த்தம். ஸோ ஃபினான்சியலாக உலகம் முழுதும் இன்றைக்கி உலகம் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பெரிய லெவலில். எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனைனாலும் அந்த நாட்டில் இன்னொரு நாட்டில் ஷேரிங் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு ஷேர் ட்ரேடிங்கில். ஆக இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடியது, இந்த பணப்புழக்கமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பேங்கிங் செக்டார் குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டார் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக மக்களிடத்தில் பெரிய பணப்புழக்கங்கள், மணி ரொட்டேஷன்கள், அடிக்கடி பெரிய லெவலில் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுதான் குரு பகவான். அடுத்து பார்த்திங்கன்னா, குரு அப்படின்னாலே ஜுடிஷரி அப்படின்னு அர்த்தம், நீதித்துறைன்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷத்தில் நீதிகள் பெரிய லெவலில் நிலைநாட்டப்படும். அதுதான் பெரிய விஷயம். எங்கெல்லாம் அநீதி இருக்குதோ அங்கெல்லாம் அந்த அநீதியை தட்டி கேட்டு நீதி பெரிய லெவலில் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம். இந்த பராபவ வருஷத்தில் ராஜாவால் வரக்கூடிய குரு பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயந்தான் சொல்லணும். ஆக ஃபைனான்சியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே குரு பகவான் நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இந்த ராஜாவுடைய பலன் இவ்வளவு நன்மைகளை அவர் செய்வார். அதே சமயத்தில் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த தாக்கம் பெரிய லெவலில் குரு பகவானுடைய ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷத்தில் நமக்கு ராஜாவுக்கு அப்புறம் நம்ம முதல்ல பார்த்தோம் மந்திரி. மந்திரியாக யார் வர்றார் அப்படின்னா செவ்வாய் பகவான் வர்றாரு. செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், கான்ஃபிடென்ட்னு அர்த்தம், கரேஜ்னு அர்த்தம். ஸோ அந்த செவ்வாய் நமக்கு இந்த தடவை மந்திரியாக வர்றாரு. செவ்வாய் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நமக்கெல்லாம் ஒரு குணம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இயற்கையான ஒரு குணங்கள் இருக்கும். அப்படி பார்க்குறம்போது செவ்வாய் அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம், ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு எவ்வளவு நன்மையை நமக்கு செஞ்சிட்ருக்காரோ அந்த அளவுக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எதிர்மறையான பலன்களை செய்வார். எதிர்மறையான பலன்கள் அப்படின்னு பார்க்குற போது உலகத்தில் பெரிய லெவலில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு, ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சண்டை போடுறதுக்கு, நம்மளுமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அண்டை அயலோட உறவுகளோட தகராறு பண்ணுறதுக்கு அல்லது மன வருத்தத்தோடு வாழ்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குவார் இந்த மந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் ஆக்சிடெண்ட்டு, செவ்வாய்னாலே ஃபயரு, ஸோ இது மாதிரி தீ விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, பெரிய லெவலில் எர்த்துக்வைக்ஸ், இது மாதிரியான விஷயங்கள். ஆக நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஆக செவ்வாய் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். வாழ்க்கையில் சின்ன சின்ன அசிங்கங்கள், அவமானங்கள், இது மாதிரியான விஷயங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி பெரிய லெவலில் அவரால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் இருக்குது. அடுத்தபடியாக சேனாதிபதியாக சந்திரன் வர்றார். ஆக சேனாதிபதி தான் ஒரு நாட்டை உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஆக ஒரு நாட்டினுடைய கண்ட்ரோலே அந்த சேனாதிபதிகிட்ட தான் இருக்கார். அவர் இந்த வருஷம் சந்திர பகவானாக வர்றார். சந்திரன் அப்படின்னாலே பொதுவாகவே நமக்கு ஒரு அனுகூலம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் குருவுக்கு அடுத்தபடியாக. அப்படிப்பட்ட சந்திர பகவான் இந்த வருஷம் சேனாதிபதியாக வர்றதுனால ஃபஸ்ட்டு நாட்டில் நல்ல மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு. நாடு மட்டுமில்ல, உலகம் முழுவதுமே ஒரு நல்ல ஒரு மழை வளம் இந்த வருஷம் இருக்குது. ஏற்கனவே இந்த தமிழ் பராபவ வருஷமே மழையை கொடுக்கக்கூடிய வருஷம்.
அதுலேயும் வருஷத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஆனால் நமக்கு சந்திர பகவான் சேனாதிபதியாக வர்றதுனால இந்த வருஷம் முழுவதுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு மழை பரவலாக பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு மழை வளங்கள் இருக்கிறதோ, மழையுடைய தாக்கம் பெரிய லெவலில் இருக்கும், அந்த அளவுக்கு அந்த நாடு செழிப்பாக வளரும். அது மாதிரி இந்த தடவை சந்திரபவன் வரல செழிப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் உலகம் முழுவதும் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு, இதையெல்லாம் சந்திர பகவான் நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் பெண்களுடைய ஆதிக்கம். சந்திரன் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம், அதுலேயும் குறிப்பாக சந்திரன்னா தாயின்னு அர்த்தம். ஆக இந்த வருஷம் பெண்களுடைய ஆதிக்கம் பெரிய லெவலில் இருக்கும். பெண்களுக்கு நன்மைகள், பெண்களுக்கு நிறைய சலுகைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் தாயாக இருக்கீங்களோ அந்த தாயாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது. பெரிய லெவலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம் இருக்கும். ஏன்னா சேனாதிபதியாக சந்திரன் வர்றாரு. அப்படி இருக்கக்கூடியது உலகம் முழுவதும் பெண்களுக்கான முக்கியத்துவம் பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவலில் அவங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவலில் யாரெல்லாம் மேரேஜ் பண்ணாமல் டிலே ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் சந்திர பகவானால் இருக்குது. நல்லா பாருங்கள், வருஷம் நல்ல பலனை செய்து நமக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பலனை செய்கிறார். மந்திரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எதிர்மறையான கெடுபலங்களை செய்கிறார். சேனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நமக்கு நல்ல பலன்களை செய்கிறதுக்கு இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்குது. ஆக இந்த ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா வருஷம் பிறக்கும்போதே 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சூரிய பகவானோட இருக்கார். இப்படி இருக்கிறது இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புகள், ஜாப் பெரிய லெவலில் எல்லாருக்கும் இருக்கும். பட் யாரெல்லாம் வேலை மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. அடிக்கடி நிறைய பேர் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஆக இந்த வருஷம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வருஷத்தில் இந்த லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறதுனால பெண்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, எதிர்பாராத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் மக்களிடத்தில் இருக்குது. ஆகையினால 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுங்கள். இது இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது லக்னமாக இருக்கும் பொழுது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிறக்கிறதே சதய நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்குது, பராபவ வருஷம். சதயம் அப்படின்னாலே ராகுவுடைய நட்சத்திரம். இந்த ராகு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் கும்ப ராசியில் இருக்கார். ஆக கும்ப ராசியில் இந்த வருஷம் பிறக்குது. அப்படி பார்க்குற போது ராகு அங்கே இருக்கிறது. ராகு அப்படின்னாலே பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இட்ஸ் ஏ கம்யூனிகேஷன். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் சொல்லக்கூடியவர் ராகு பகவான். ஆக இந்த தமிழ் வருஷத்தில் பெரிய லெவலில், அதாவது தகவல் தொடர்பு பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒன்றுமே யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட இந்த வருஷத்தில் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு, அத்தனை விதமான தகவல் தொடர்பு பெரிய லெவலில் பயன்படுத்துவதற்கு, இன்வென்ஷன் புதிய கண்டுபிடிப்புகளில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷம் இருக்குது. ஒரு பக்கம் லக்னாதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். வேலை வாய்ப்புகள், வேலையில் மாற்றங்கள், தேவையற்ற வைத்திய செலவுகள் இதையெல்லாம் கொடுத்துட்ருப்பார். இன்னொரு பக்கம் ராகு அத்தனை விதமான தகவல் தொடர்பை நம்ம பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் நமக்கு உருவாக்குவார். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் இவ்வளவு நல்ல பலன்களை இந்த வருஷம் ஆரம்பத்தில் கிரகங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான 2 பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 1ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்தபடியாக இந்த வருஷம் இந்த பராபவ வருஷத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது தமிழ் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வைகாசி 18ஆம் தேதி அவர் கடக ராசிக்கு வர்றார், மிதுன ராசியிலிருந்து. அடுத்தபடியாக கார்த்திகை 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு கும்பத்திலிருந்து சிம்மத்துக்கு மகரத்துக்கு வருவார்.
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகராசிக்கு போவார். ஆக இந்த வருஷம் 2 மேஜரான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று குரு பகவான், ஒன்று ராகு கேது பயிற்சி. குரு பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ராகு கேது கார்த்திகை 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. இவங்களுடைய பயிற்சி நம்மளுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பராபவ வருஷத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். கிட்டத்தட்ட எதுவுமே நம்மளுடைய இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பெருசாக அதை பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளும் இல்லை. ஆக 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம், 2 சோலார் எக்லிப்ஸ், 2 லூனார் எக்லிப்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு வருஷமும் இந்த தமிழ் வருஷத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு, அதாவது ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்க்குற போது 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய வரவு என்ன, செலவு என்ன, ஆக ஏதாவது பேலன்ஸ் கையில் இருக்குமா, அதை தான் இப்போ ஆதாயம் விரயம் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல பார்த்திங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, மேஷம்னா நீங்கள் செவ்வாய் வீட்டில் பிறந்தவங்க, விருச்சிகமும் நீங்களும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆதாயம் 11, விரயம் 5 மட்டும்தான் இருக்குது. ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6 விழுக்காடுகள் உங்களுக்கு பெர்சன்டேஜ் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறதாக இருக்குது. அடுத்தபடியாக ரிஷபம், துலாம். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தாலும் சரி, துலா ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த வருஷம் உங்களுடைய ஆதாயம் பார்த்திங்கன்னா 5, விரயம்னு பார்த்திங்கன்னா 14 இருக்குது. ஆதாயம்னு அப்படி வச்சுக்கிறோமே, நம்மளுடைய வரவு 5, செலவு 14% அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு தான் அதிகமாக செலவினங்கள் இருக்குது. அடுத்தபடியாக மிதுன ராசி, கன்னி ராசியில் பிறந்தவங்க, நீங்கள் 2 பேருமே புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் பார்த்திங்கன்னா 8, விரயம் பார்த்திங்கன்னா 11. ஸோ இது உங்களுக்கு இருக்குது. அடுத்து கடகராசியில் பிறந்தவங்க, நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆதாயம் 8, விரயம் 2 தான் இருக்குது. ஆகையினால இந்த வருஷம் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு, கையில் பணம் புழக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அடுத்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயமும் 5, உங்களுக்கு விரயமும் 5, உங்களுக்கு பெரிய லாபமும் இல்லை, பெரிய நஷ்டமும் இல்லை, நீட்ரலாக லைஃப்பை இந்த வருஷம் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அடுத்து நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது மீன ராசியில் பிறந்திருக்கீங்க. தனுசு அப்படின்னாலே மகரம், தனுசு அப்படின்னாலே குரு, மீனம்னாலும் குரு பகவான் தான். ஆக இந்த குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம் 14 இருக்குது, விரயம் 11 மட்டும்தான். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக மகர ராசியில், கும்ப ராசியில் பிறந்த நீங்கள், இது 2மே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா 2, விரயம்னா 8 தான், 8 இருக்குது. ஆக உங்களுக்கு விரயங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. டோட்டலாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இந்த வருஷத்தில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஆதாயம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 53 இருக்குது, விரயம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 56 இருக்குது. ஆக இந்த வருஷம் நம்ம எல்லோருமே நிறைய செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆக இந்த பராபவ வருஷத்தில் நமக்கு ராஜாவாக குரு பகவான் வர்றதுனால எத்தனை பிரச்சனைகள் நம்மளுக்கு சேனாதிபதியான செவ்வாயால் ஏற்பட்டாலும் அத்தனை தடைகளையும் நாம் தாண்டி குரு அருளாலும் இறை அருளாலும் நம்மெல்லாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானை நாம் வழிபாடு பண்ணுவோம். குரு பகவானுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னாலே இந்த வருஷம் நாம் இதிலிருந்து ஒரு சில கஷ்டங்கள்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் குருவாக இருக்கிறனால எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மாவை நாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவனுக்கு அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த வருஷம் பிறக்கிறதே சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அல்லது காளி இருக்கோ வழிபாடு பண்ணுவோம். குறிப்பாக இந்த வருஷத்தில் வாய்ப்பு இருந்தால் எல்லோருமே சித்தர்களுடைய
ஜீவ சமாதி அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் பிறக்கிறதே ரிஷப லக்னத்தில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம பிறக்கிறோம். அதில் தான் செலவும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் நமக்கெல்லாம் பெருமாள். அந்த பெருமாளை ரங்கநாதரை நம்ம அனுதினமும் வழிபாடு பண்ணுவோம். நமக்கு அவருடைய அனுகூலம் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான், வரவு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தை அனுகிரகத்தை நம்ம எல்லாம் பெறணுன்னா பெருமாளுடைய அனுகூலம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஆக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடை அதிகப்படுத்துவோம். நமக்கு நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.